ICT Foundation YouTube channel புது வீடியோல மேக் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புதுசா வர்ற அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்துவிடும். இதை விட எங்களுடைய சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லா சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸுமே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி எங்களுடைய சோஷியல் மீடியாஸை நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஒரு டேட்டா பேஸ் தரவுத்தளம் தொடர்பான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பற்றி முதல் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சில கான்செப்ட் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதுக்கு அடுத்த கட்டமா இந்த வீடியோ இருக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா அனோமலிஸ் அல்லது டேட்டா பேஸ் அனோமலிஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்ற தரவுத்தள முரண்பாடுகள் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த லிங்க்ஸுக்காக நீங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் எங்களோட யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி இருக்கிறோம். சோ அந்த ரீச் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த வீடியோ கண்டென்ட்க்குள்ள நாங்க மூவ் பண்ணிக்கொள்வோம். இந்த வீடியோட டாபிக் normalization. normalization அப்படின்றதுக்கான தமிழ் வேர்ட் செவ்வனாக்கம் அல்லது இயல்பாக்கம். இந்த normalization அப்படின்றது டேட்டாபேஸ் என்ற இந்த டாபிக்கு உள்ள இந்த மாடியூல் எங்க நீங்க படிச்சாலுமே அதுக்குள்ள வர போற கம்பல்சரியான ஒரு சப் டாபிக். normalization என்றது என்னத்துக்காக யூஸ் பண்றோம், அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு, ஈவன் அது எந்த ஒரு மெயின் டாபிக் இந்த சப் டாபிக்கா வருதுன்னு சொல்லி கிளியரா இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோட எண்டில உங்களுக்கு normalization என்றா என்ன, அது என்னென்ன படிமுறைகளுக்கு கூடாக நிறைவேற்றப்படுது, சோ அதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி நாங்க இதை ட்ரை பண்ணி கொள்ளலாம்னு ஃபுல் டீடைல்ஸ்மே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சோ இந்த normalization அப்படின்ற இந்த டாபிக் டேட்டாபேஸ் என்ற மாடியூல்ல டேட்டாபேஸ் டிசைனிங் என்ற சப் டாபிக்கு உள்ள இருக்க போற ஒரு டாபிக்கா இருந்து கொள்ளும். இந்த normalization அப்படின்ற டாபிக் டிசைனிங் பார்ட்டுக்கு வர்றதுக்கான ரீசன், ஒரு டேட்டாபேஸை நாங்க டிசைன் பண்ணும்போது அந்த டேட்டாபேஸ் எஃபிஷியன்சியானதா இருக்க வேணும். எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த normalization. சோ இந்த வீடியோ கண்டென்ட் டாபிக் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த normalization என்ன? இந்த normalization அப்படின்றது இயல்பாக்கம் அல்லது செவ்வனாக்கம் என்ற தமிழ் வேர்டால ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ற ஒரு டெர்ம். இந்த normalization என்றது நாங்கள் எதுக்காக ரியல் லைஃப்ல மேற்கொள்றோம்னு சொன்னால், நாங்க நிறைய டேட்டாவை கெதர் பண்ணி கொள்ளலாம். கெதர் பண்ற டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கதைச்ச மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்றது தரவுகள் எல்லாத்தையுமே ஒரு அட்டவணை வடிவில சேமிக்கிற ஒரு வடிவமா இருக்கு. அட்டவணை வடிவில தரவுகளை சேமிப்பீங்களா இருந்தா அதுல இருக்க போற பெரிய ஒரு பிரச்சனை, நாங்க முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரவு முரண்பாடுகள். இந்த தரவு முரண்பாடுகள் என்ற டேட்டா அனோமலிஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் ஒரே டேட்டா திரும்ப திரும்ப வர்றது. சேம் டேட்டா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டேட்டா டேபிள் என்றது ஒரு எஃபிஷியன்சி இல்லாத ஒரு டேட்டா டேபிளா மென்ஷன் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி இல்லாத டேட்டா டேபிள எப்படி எஃபிஷியன்சி உள்ளதாக மாற்றுறது அப்படின்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு டெக்னிக் தான் normalization. இந்த normalization அப்படின்றது இந்த மெயின் பர்பஸ் உங்கள்ட்ட இருக்க போற டேட்டாபேஸ் டேபிள்ஸை எஃபிஷியன்சியா மாத்துறது. அதாவது எந்த ஒரு டேட்டா ரிடண்டன்சியுமே இல்லாமல், ஒரே டேட்டா திரும்ப திரும்ப வராமல், எந்த ஒரு டேட்டா டூப்ளிகேஷன்ஸுமே இல்லாமல் அந்த டேட்டா டேபிளை எஃபிஷியன்சியா சேஞ்ச் பண்றதுக்காக இந்த normalization அப்படின்ற டெக்னிக்கை நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். ஃபைனலா நாங்க normalization அப்படின்ற டாபிக்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில தரவு முரண்பாடுகளை ரிமூவ் பண்ணிட்டு வர போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஆக்டிவிட்டிஸை இங்க நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா தேவை. எங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் ஒரிஜினல் டேட்டாவை அப்படியே மென்ஷன் பண்ணி பேசிக்கா ஒரு டேபிள் இருக்க போகுது. அந்த பேசிக் டேபிளை நாங்க எடுத்துக்கொள்றது 0NF டேபிள். அதாவது உங்கள்ட்ட இருக்க போற பேசிக்கான டேட்டா எல்லாத்தையும் வச்சு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு டேபிள். அந்த டேபிளை நாங்க சொல்லிக் கொள்றது 0NF இருக்க போற டேபிள். இப்ப நாங்க normalization ஸ்டெப்ஸ் 1 by 1 பாப்போமா இருந்தா ஒரு டேபிளை எடுத்த உடனே நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி 0NF, 1NF, 2NF, 3NF, ஈவன் இதுக்கு பிறகு 3.5NF, 4NF சொல்லி 4 படிமுறைகளுக்கு நாங்கள் இந்த normalization என்ற ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளலாம். சோ இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது 0NF இருக்க போற டேபிளை எப்படி 3NF மட்டும் எஃபிஷியன்சியா சேஞ்ச் பண்ண போறோம்.
சோ இந்த மூணு ஸ்டெப்லயுமே நாங்க யூஸ் பண்ண போற டெக்னிக்ஸ் என்னென்ன இந்த வீடியோல அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். 1NF 2NF 3NF then 3.5NF 4NF. சோ இதுண்ட எல்லா எக்ஸ்பேன்ஷனுமே நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அதை நீங்க பார்க்கலாம். நார்மல் ஃபார்ம் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட்டிங் ஃபார்மா தான் இந்த NF அப்படின்றது இருந்து கொள்ளும். இந்த வீடியோல முதலாவதா நாங்க பார்க்க போறது எப்படி ஒரு 0NF ல இருக்க போற ஒரு டேபிளை நாங்க 1NF க்கு கன்வெர்ட் பண்றது. சோ அந்த 1NF க்கு கன்வெர்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு சாம்பிள் டேபிள் ஒன்று இங்க கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த சாம்பிள் டேபிள்ல நிறைய காலம்ஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. சோ முதலாவதா இந்த காலத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, தென் ஸ்டூடெண்ட் நேம், then subjects. இந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம்ன்றதால எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. பட் சப்ஜெக்ட் அப்படின்ற குளத்துல கொஞ்சம் டீப்பா பாப்பமா இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில சுலோஜன் அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட் ICT பிசிக்ஸ் என்ற ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. தென் பிரவீனா என்ற இந்த ஸ்டூடெண்ட் மேக்ஸ் பிசிக்ஸ் என்று சொல்லி ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும். தென் வாணிஜா என்ற இந்த ஸ்டூடெண்ட் ICT மேக்ஸ் என்று சொல்லி ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும். இந்த டேபிளை பொறுத்த மட்டுமே ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற இந்த செல் வேல்யூஸ்ல இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற செல் வேல்யூஸ் எடுப்பமா இருந்தா அட்டமிக் வேல்யூ என்ற ரூல் மெயின்டைன் ஆகும். அட்டமிக் வேல்யூன்றது வந்து ஒரு செல்லில ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்க வேணும். பட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த செல்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோமா இருந்தா ஒரு செல்லில மல்டிபிள் வேல்யூஸ் இங்க ரிப்பீட் ஆகுது நாங்க பார்க்கலாம். சோ மல்டிபிள் வேல்யூஸ் ஒரு செல்லில இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல 1NF க்கான ஒரு நிபந்தனை மீறப்படுது. சோ 1NF க்கு நீங்க ஒரு டேபிளை சேஞ்ச் பண்ண வேண்டுமாக இருந்தால் அட்டமிக் வேல்யூ அப்படின்ற கான்செப்ட் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அட்டமிக் வேல்யூன்றது ஒரு செல்லில ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கலாம். இந்த டேபிளை பொறுத்த மட்டும் எல்லா டேட்டாவுமே ஓகே. பட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த குளத்தில் இருக்க போற வேல்யூஸ் ஒரு செல்லில மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கணும். சோ இந்த இடத்துல நாங்க 1NF சேஞ்ச் பண்ணுவோம்ன்றதுக்காக இங்க நாங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி இந்த டேபிளை ரெண்டு டேபிளா டிவைட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி மெயின் டேபிளை இங்க நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி நேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோலமை உள்ளடக்கின ஒரு டேபிளும், சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி சப்ஜெக்ட்ஸ் சொல்லி ரெண்டு கோலம் உள்ளடக்கியதா ரெண்டு டேபிளா நாங்க இங்க டிவைட் பண்ணிருக்கிறோம். சோ டிவைட் பண்ணினா பிறகு வந்திருக்கிற இந்த ரெண்டு டேபிளுமே 1NF ல இருக்க போற டேபிள்ஸா இருந்து கொள்ளும். சோ சமரியா நாங்க பாப்போமா இருந்தா 0NF ல இருந்து 1NF க்கு நீங்க ஒரு டேபிளை கன்வெர்ட் பண்றதுக்காக அட்டமிக் வேல்யூஸ் என்ற இந்த கான்செப்ட் அந்த டேபிள்ல இருக்குதான்னு சொல்லி செக் பண்றதுதான் 1NF க்குரிய பேசிக்கான கண்டிஷனா இருந்து கொள்ளும். சோ இந்த ரெண்டு டேபிளையும் நாங்க பிரைமரி கீ ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஆஃப்டர் 1NF கம்ப்ளீஷன் சோ ஸ்டூடெண்ட் என்ற டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி என்றது பிரைமரி கீயா இருந்து கொள்ளும். தென் சப்ஜெக்ட்ஸ் அப்படி என்ற டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் சப்ஜெக்ட் அப்படின்றது தான் பிரைமரி கீயா இருந்து கொள்ளும். ஓகே, இப்போ நாங்க ஒரு டேபிளை எப்படி 2NF க்கு சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். 2NF க்கு ஒரு டேபிளை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது அந்த டேபிள் கட்டாயம் 1NF ல இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் இங்க பகுதி சார்பு நிலை நீக்கப்படுதல் வேண்டும். பார்ஷியல் டிபெண்டன்சியை வந்து நாங்க ஒமிட் பண்ண வேண்டும். சோ 2NF க்கான சில நிபந்தனைகள் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2NF க்கு ஒரு டேபிளை நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னு சொன்னா கட்டாயம் அது 1NF ல இருக்க வேண்டும். 1NF ல இருக்க போற டேபிள் ஒன்று எக்ஸாம்பிளுக்காக நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த டேபிள் எப்படி 2NF கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வர போறோம். இந்த டயகிராம்ல நாங்க ஒரு 1NF ல இருக்கிற ஒரு டேபிள் ஒன்று இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1NF ல இருக்க போற இந்த டேபிளுக்கு நேம் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ். தென் இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் ஃபீ இந்த மூன்று கோலமுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி அப்படின்றது ஓகே, ரெண்டுமே சேர்ந்து கம்பைண்டா ஒரு பிரைமரி கீயா வர்க் பண்ணிக்கொள்ளுது. இப்படி ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட காலம்ஸ் ஒன்றா சேர்ந்து பிரைமரி கீயா வர்க் பண்ணுமா இருந்தா அதை நாங்க கம்போசிட் கீ என்ற நேமால மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். சோ கம்போசிட் கீ இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு பகுதி சார்பு நிலை என்ற பார்ஷியல் டிபெண்டன்சி வர்றதுக்கான சான்சஸ் கூட. சோ பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னா என்ன, இதை விட வேற டைப்பான டிபெண்டன்சிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு. சோ நீங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம். சோ இந்த இடத்துல பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்றதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் இங்க அரோவால மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற இந்த குளத்தை வச்சு நீங்க கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் ஃபீ இந்த ரெண்டு ஃபீல்டையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சேம் டைம் ஒரு கோர்ஸ் ஐடியை வச்சுக்கொண்டும் கோர்ஸ் ஃபீயை டிட்டர்மின் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு கோர்ஸ் ஐடிக்கு சேம் கோர்ஸ் ஃபீ ரிப்பீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்
C01 அப்படின்ற இந்த கோர்ஸ் ஐடிக்கு கோர்ஸ் ஃபீயா 5000 5000 அப்படின்றது 2 தடவை ரிப்பீட் ஆகி இருக்கு. அதே மாதிரி C03 என்றதுக்காக 7500 இங்க ரிப்பீட் ஆகி இருக்குது. இப்படி சேம் கோர்ஸுக்கான பேமெண்ட் இங்க நாங்க ரிப்பீட் பண்றபடியால இங்க இருந்து நாங்க டிட்டர்மைன் பண்ணி கொள்றது ஒரு கோர்ஸ் ஃபீ என்றது கோர்ஸ் ஐடியில டிபெண்ட் பண்ணி இருக்கு. சேம் கோர்ஸ் ஐடிக்கு சேம் கோர்ஸ் ஃபீ தான் வருது. சோ இந்த இடத்துல நாங்க சொல்ல போறது கோர்ஸ் ஃபீ என்றது கோர்ஸ் ஐடி என்ற குளத்துல டிபெண்ட் ஆகி இருக்குது. இப்படி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குளங்கள் இணைந்து அந்த குளம்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரைமரி கீயா வர்க் பண்ற நேரத்துல அதுல ஒரு குளத்துல மட்டும் இன்னொரு குளம் டிபெண்ட் ஆகி இருக்குமா இருந்தால் அதை நாங்க பார்ஷியல் டிபெண்டன்சி சொல்லிக் கொள்வோம். சோ ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குமாக இருந்தால் அந்த டேபிள் 2NF ல இருக்க முடியாது. 2NF க்கு அந்த டேபிளை சேஞ்ச் பண்றதுக்காக அந்த டேபிளை செப்பரேட் பண்ண வேண்டி இருக்கு. இந்த டேபிளை எப்படி பிரேக் பண்ண போறோம்ன்றது இங்க நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற இந்த டேபிள் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி 2 டேபிளா இங்க பிரேக் பண்ணி இருக்கு. முதலாவது டேபிளா இருக்க போற ஸ்டூடெண்ட் கோர்ஸ் அப்படின்ற இந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நாங்க ஒரு டேபிள் ஒன்று மேக் பண்ணி இருக்கிறோம். அதோட பிரைமரி கீஸ் எல்லாமே நாங்க இங்க அண்டர்லைன் பண்ணி இருக்கோம். இரண்டாவது டேபிளா இருக்க போற பேமெண்ட் அப்படின்ற இந்த டேபிள்ல கோர்ஸ் ஐடி கோர்ஸ் ஃபீ இந்த 2 ஃபீல்டுமே இருக்க போகுது. சோ இப்படி நாங்க இந்த டேபிளை பிரேக் பண்றதன் மூலம் பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்றது ரிமூவ் பண்ணப்படுது. சோ இப்போ இந்த 2 டேபிளுமே 2NF என்ற ஸ்ட்ரக்சர்ல இருக்க போகுது. லாஸ்டா நாங்க பார்க்க போறது எப்படி ஒரு டேபிளை நாங்க 2NF ல இருந்து 3NF க்கு கன்வெர்ட் பண்றது. 2NF ல இருந்து 3NF க்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். முதலாவது விஷயம் அந்த டேபிள் கட்டாயம் ஒரு 2NF ல இருக்க போற ஒரு டேபிளா இருக்க வேண்டும். ஒரு டேபிளை நீங்க 3NF க்கு கன்வெர்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் முதலாவது அந்த டேபிள் வந்து 2NF ல இருக்க வேண்டும். அடுத்தது இங்க டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்றது வந்து கீ அட்ரிபியூட் இல்லாத ஒரு ஃபீல்டில இன்னொரு ஃபீல்ட் டிபெண்ட் ஆகி இருக்கிறது. சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த டேபிளை நாங்க பார்க்க போறோம். இந்த டேபிள்ல நாங்க மென்ஷன் பண்ணி இருக்க போறது வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸ் தொடர்பான சில விடயங்கள் நாங்க இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் கோர்ஸ் அப்படின்ற இந்த டேபிளை நாங்க பாப்போமா இருந்தால் பிரைமரி கீயா வந்து ஸ்டூடெண்ட் ஐடி என்ற இந்த ஃபீல்ட் வந்து வர்க் பண்ணிக்கொள்ளும். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்ற ஃபீல்டோட சேர்ந்து கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி 2 அடிஷனல் ஃபீல்ட் கம்பைன் ஆகி இந்த டேபிளை மேக் பண்ணும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி என்றதை வச்சுக்கொண்டு நாங்க மற்ற 2 ஃபீல்டையுமே டிட்டர்மின் பண்ணிக்கொள்ளலாம். எல்லா விஷயமே நாங்க இங்க அரோ மார்க்ல போட்டுருக்கு, நீங்க அதை பார்த்து வழங்கிக்கொள்ளலாம். பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் பாப்போமா இருந்தால் கோர்ஸ் ஃபீ என்ற இந்த 2 கொலமுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க போது அதாவது குறிப்பிட்ட ஒரு கோர்ஸுக்கு குறிப்பிட்ட ஒரு ஃபீ ஆல்ரெடி நாங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டேபிளை வச்சு நாங்க டீடைலா அனலைஸ் பண்ணுவோமா இருந்தால் C++ என்ற இந்த கோர்ஸுக்கு 25000 பிக்ஸ்டான வேல்யூ. இந்த டேபிள்ல எங்க C++ என்ற வேல்யூ வந்தாலுமே அதற்கான ஒரு ஃபீயா இருக்க போறது 25000. சோ இந்த 25000 என்றது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போற ஒரு வேல்யூ. இந்த இடத்துல 3NF க்கு இந்த டேபிளை நாங்க சேஞ்ச் பண்றதுக்காக அந்த டிபெண்டன்சியை நாங்க பிரேக் பண்ண போறோம். இப்படி பிரைமரி கீ இல்லாத அதாவது ஒரு கீ அட்ரிபியூட் இல்லாத ஒரு ஃபீல்ட்ல இன்னொரு ஃபீல்ட் டிபெண்ட் ஆகி இருக்குமா இருந்தா இந்த இடத்துல நாங்க இத பிரேக் பண்ணுவோம். இத டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின நேமால சொல்லிக்குவோம். சோ ஃபைனலா இந்த டேபிளை நாங்க 2 டேபிளா டிவைட் பண்ணி கொள்ளலாம். 2 டேபிளுமே நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் கோர்ஸ், மற்ற டேபிள் பேமெண்ட். ஸ்டூடெண்ட் கோர்ஸ் அப்படின்ற இந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் இந்த 2 ஃபீல்டுமே இருக்க போகுது. பேமெண்ட் அப்படின்ற இந்த டேபிள்ல கோர்ஸ் ஃபீ என்ற 2 காலம்ஸ் இருக்க போகுது. இந்த 2 டேபிளோட பிரைமரி கீஸ் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். இப்படி 1NF 2NF 3NF ன்னு சொல்லி ஒரு டேபிளை நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒழுங்குபடுத்தி ஒரு டேபிளை எஃபிஷியன்ஸான டேபிளா மாத்தலாம். சோ இந்த வீடியோல நாங்க 1NF 2NF 3NF எப்படி நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்த விஷயம் இந்த 1NF 2NF 3NF ன்னு சொல்லி இந்த ஃபாலோல நாங்க இந்த நார்மலைசேஷன் செய்வோமாக இருந்தால் உங்களுக்கு பேசிக்கா இருக்க போற ஒரு அட்வான்டேஜ் டேட்டா ரிடண்டன்சி இல்லாமல் போகும். அடுத்தது டேட்டாவை எஃபிஷியன்ஸா நாங்க ரிட்ரீவ் பண்ணி கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு தேவையான டேட்டாவை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு டேட்டா டூப்ளிகேஷனுமே இல்லாமல் அதுல நாங்க திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் இந்த நார்மலைசேஷன் அப்படின்றதுன்ற ஒரு அட்வான்டேஜா இருந்து கொள்ளும். சோ இந்த வீடியோல நாங்க எப்படி 1NF 2NF 3NF வழிமுறைகளுக்குள்ளால டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை எஃபிஷியன்சியா ஒழுங்குபடுத்தலாம் என்று பார்த்திருந்தோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.